மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் செவ்வாயை பற்றி தான் நான் பேச போகிறேன். செவ்வாய்ங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நல்ல சகோதர சகோதரிகளை உருவாக்கி தரும். லக்னத்துக்கு 11ஆம் வீடும் 3ஆம் வீடும் நன்றாக இருந்து செவ்வாயும் நன்றாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு உடன்பிறப்புகளால் நன்மை மட்டுமே ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. கல்வி, செல்வம், வீரம்னு பார்க்குற 3 விஷயத்தில் இந்த வீரம்ங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. கல்வி, செல்வம் இந்த ரெண்டையுமே பாதுகாக்கிறதுக்கு கூட ஒரு தனி மனிதனுக்கு தேவையான வீரம்ங்கிறது ஒன்று வேணும். அந்த செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கும் பொழுது அது நமக்கு நல்ல பலன்களையே தரும். நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் செவ்வாய் நல்ல பலன்களையே தரும். அந்த மனிதரால் நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய் பாவத்துவமாக இருக்கும் பொழுது அங்கே தான் முரடனை உருவாக்குறது, ரவுடியை உருவாக்குறதுன்னெலாம் சொல்கிறோம். இந்த முரட்டுத்தனமான குணாதிசயம் கொண்டவங்க, தடாலடி மனிதர்களை எல்லாம் பாவத்துவ செவ்வாய் உருவாக்குவார். சுபத்துவ செவ்வாய் என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரியல் எஸ்டேட் மேனை உருவாக்கும், மருத்துவரை உருவாக்கும், கட்டிடக் கலைஞரை உருவாக்கும், சிவில் என்ஜினியரை உருவாக்கும். அந்த கட்டிடக்கலை சார்ந்த A to Z இந்த செவ்வாய் உருவாக்கும். அதே மாதிரி படை தளபதி இவங்களை உருவாக்கும். மிலிட்ரி மேனை உருவாக்குறது செவ்வாய் தான். இந்த செவ்வாய் அப்படியே அவங்களுடைய சுபத்துவம் குறைஞ்சி கீழே இறங்க நம்ம அடுத்தடுத்து பார்த்தோம்னாக்கா சூப்பர் மார்க்கெட்டு, கட்டிடம் கட்டி வாடகைக்கு விடுறது, நிலத்தரகர்கள் அல்லது நில வியாபாரிகள் இவங்களை உருவாக்குறது, இதெல்லாமே கொடுக்கும். டீ கடை, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி கொண்டு போகலாம். கல்யாண சமையல்காரர்களை உருவாக்குறது செவ்வாய் தான். பெண் சமையல்காரர்கள், பெண்கள் தினமும் வீட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க சமையல் வேலைக்கு போவாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் செவ்வாயை நம்ம ஒப்பிடும் பொழுது ஆணுக்கு நிகரான தைரியசாலிகளாக எந்த இடத்துலையும் நின்று தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே செவ்வாயின் வலிமையை பொறுத்து தான் அமையும். பொதுவாக செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க லக்னாதிபதியும் நல்லா இருந்ததுன்னா அவங்க நல்ல உடல் திறமை உடையவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே செவ்வாய் பாவத்துவமாக போயிட்டா மட்டும்தான் அவங்க பிரச்சனைக்குரிய மனிதராக இருக்கிறது. அவங்கக்கிட்ட 10 அடி தள்ளி நின்று பேசிக்கிறது, பழகிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாயின் காரகத்துவமாக இருக்குது. செவ்வாயினால் இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடியது செம்மண்ணுன்னு சொல்லுவோம். மண்ணுங்கிறது செவ்வாய் தாங்க. மண்ணினால் வரக்கூடிய நன்மை லாபங்களை எல்லாம் அடையிறது செவ்வாய் தான். அது செங்கல் சூளைன்னு சொல்லலாம். நெருப்பு வச்சு தான் நம்ம செங்கல் சூளை செய்வோம். அதனால் அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட இடங்களுக்கும் செவ்வாய் சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எங்கே போய் நின்னாலுமே ஒரு இடத்துல துணிச்சலாக முன்ன போய் பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் செவ்வாயின் காரகத்துவம் வலுத்து இருக்கும். அதுமாரி குரலை ஓங்கி பேசுகிற தன்மை செவ்வாய் காரகத்துவத்துக்கு உண்டு. காவல் படையிலையுமே நிறைய செவ்வாயின் தாக்கம் இருக்கிறவங்கள பார்க்குறோம். அது சூரியன் வலுத்து இருக்கிறத பொறுத்து அவங்களுடைய உயர் பதவி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆக இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் ஒரு தனி மனிதனுக்கு தேவையான அளவில் நல்ல ஒரு தன்மையோடு இருக்கணும். இப்போ நிறைய பேர் பெண்களே செவ்வாய் வலுத்தவங்க துணிச்சலாக தலைமை தாங்கி ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள். அங்கே என்னென்னா எந்த குற்றங்களையும் பார்த்து பொறுக்க மாட்டாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருமே செவ்வாய் வலுத்தவங்க குற்றம் பொறுக்காதவர்கள். தன்னை சுற்றி நல்லவர்கள் மட்டும் இருக்கணும், நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. கெட்டவர்கள் இருக்கிறாங்க, கெட்டது நடக்கிறத பார்க்குறாங்கன்னா அவங்களால பொறுக்க முடியாது. ஒன்றே அவங்கள விலக்கி விட்டுருவாங்க, இல்லை தண்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. அது அவங்களுடைய பதவி, அதை பொறுத்து அவங்களுடைய செயல்பாடு இருக்கும். அப்புறம் செவ்வாயை முருகர் கடவுளோட ஒப்பிடுவாங்க. செவ்வாயினுடைய கேரக்டரை முருகருடைய செயல்பாடுகளோடு ஒப்பிட்டு செவ்வாய் தாக்கம் கூட குறைய இருக்கிறவங்கள முருகர் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். செவ்வாயினுடைய அதிபதி ராசிகள் யாருன்னு பார்த்தோம்னா மேசம், விருச்சிகம். அந்த கிரகம் உச்சம் அடைகிற வீடு மகரம், நீச்சம் அடைகிற வீடு கடகம். நேத்திக்கு கூட ஒரு பெண்ணுடைய ஜாதகம் பார்த்தேன். செவ்வாய் உச்சத்தில் மேச லக்னம். நல்ல வேலையாக அந்த லக்னம் நல்ல சுபத்துவத்தில் இருந்தாங்க. செவ்வாய் மட்டும் உச்சம், அவங்களுக்கு எந்த சுபத்துவமும் இல்லை. ஹானஸ்டாக இருந்தாங்க. நான் ஜாதகம் கணிக்கும் போதே யோசித்தேன், இவங்க ஒரு மிலிட்ரி உமனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு.
கம்ப்யூட்டர் மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. அது அந்த புதன் தான் அங்கே சுபத்துவம் இருந்தது. ஆனால் அவங்க கம்ப்யூட்டர் துறையில் துணிச்சலான பெண்மணியாக இருந்ததை பார்த்தேன். செவ்வாய் வலுத்ததுன்னா சில மைனஸும் இருக்கும் ஜாதகங்களில், அதெல்லாம் நான் அதில் பார்க்க முடிஞ்சுது. அவங்கக்கிட்ட நான் சொன்னது வந்து, நீங்கள் எவ்வளோ உள்ளுக்குள்ளே ட்ரூவாக இருந்தீங்கனாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மனசு புரியாது, உங்களுடைய பேச்சும் செயலும் மட்டும்தான் புரியும். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாந்தமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியாது. அது எப்படி என் பக்கம் தப்பு இல்லாதப்ப எப்படி நான் வந்து கீழே இறங்கிப்போம், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இது பெண்களுக்கும் இப்படித்தான், ஆண்களுக்கும் அப்படித்தான். அதனால தான் அந்த காவல் படையில் இருக்கிறவங்களாம் நல்ல துணிச்சலாக எல்லா சிரமமான இடங்கள்லையும் போயிட்டு வர்றதுக்கு காரணம் வந்து இந்த செவ்வாயின் தாக்கம் வந்து அவங்களுக்கு நல்ல முறையில் இருக்கிறதுனால தான். ஆக எல்லாருக்குமே செவ்வாயோட வலிமை வந்து ஒரு சீரான அளவில் தேவை. அதிக வலிமை இருக்கிறவங்க தான் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து மிலிட்ரி மேன் ஆகிறது, மற்றும் நில வியாபாரி ஆகிறது, மருத்துவர் ஆகிறது. மருத்துவருக்கு என்னப்பா சம்மந்தம்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் பாவத்துவமானவங்க வெளியில் எதையாவது வெட்டிக்கிட்டு அறுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே மனிதனை போட்டு அறுத்துக்கிட்டு தைச்சி காப்பாற்றிட்டு இருப்பாங்க. அவங்க காப்பாற்றுறதுக்கு ரத்தம் பார்ப்பாங்க, இவங்க அழிக்கிறதுக்கு ரத்தம் பார்ப்பாங்க. செவ்வாய் நெகட்டிவாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் செவ்வாயின் வலிமை நமக்கு சீரான அளவில் வேணும். முருகர் வழிபாடு பண்ணி அவருடைய நல்ல சக்திகளை எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள்.